வீட்டு வாட்டர் டேங்க்கில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மாடி ஏறி போய் டேங்க் மூடியை திறந்து பார்த்து தான் தெரிஞ்சிக்க முடியும். பல வீடுங்களில் மோட்ரு போட்டதே மறந்துட்டு தண்ணி ஃபுல்லாக நிரம்பி செவரு முழுக்க சாரையாக கரை இருக்கிறத பார்க்கலாம். சென்னை மாதிரி இடங்களில் வெயில் காலத்தில் தண்ணி பஞ்சம் நிறையவே இருக்கும். தண்ணியை வீணாக்காமல் வீட்டுக்குள்ளே இருந்தே நம்ம ஒரு கருவி மூலமாக டேங்க்கில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். அந்த கருவியை நம்மளே செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாட்டர் டேங்க் ஓவர்ஃப்ளோ அலாரம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னாக்கா, ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸு, 12 வோல்ட் பேட்ரி வித் கனெக்டரு, அப்புறம் 12 வோல்ட் பஸரு. இது ஆட்டோமொபைல் ஷாப்லாம் கிடைக்கும். BC547 ஒரு டிரான்சிஸ்டர். இது லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும், இல்லைனா நான் உங்களுக்கு லிங்க் தரேன். 3mm LED லைட்டு, அப்புறம் 100K ரெசிஸ்டரும் ஆன்லைனில் கிடைக்கும், இல்லை லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்விட்சு, அப்புறம் தேவையான அளவுக்கு ஒயர் எல்லாம் தேவை. பாக்ஸில் முதல்ல அந்த பஸரையும் அந்த ஸ்விட்சையும் வச்சு அளந்து இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. வரைஞ்சதை ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியாக இருக்கும் இருந்ததுனாக்கா ஓகே, இல்லைன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை சரியாக பொருத்திக்கோங்க. இதில் அந்த எல்இடியை பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்இடியில் சின்ன லெக்கு நெகட்டிவ், பெருசாக இருக்கிற லெட்டு பாசிட்டிவ். இது டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டரில் எழுத்து இருக்கிற பக்கத்தை மேல் பக்கமாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, லெஃப்ட் சைடில் இருக்கிறது கனெக்டர், நடுவில் இருக்கிறது பேஸ், ரைட் சைடில் இருக்கிறது எமிட்டர். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு நான் வச்ச மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. மடக்கிட்டு இது கூட டிரான்சிஸ்டரை கனெக்ட் பண்ணணும். கரெக்டாக சால்டர் பண்ணிக்கோங்க. இதை சால்டர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியாக சால்டர் பண்ணலனாக்கா அது விட்டு போயிட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணாமல் போயிடும். ரெசிஸ்டர்னுடைய ஒரு அதர் எண்டில் இந்த எல்இடியினுடைய நெகட்டிவ் லெக்கை கனெக்ட் பண்ணணும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி சின்ன லெக்கு தான் நெகட்டிவ். அது கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த டயக்ராமை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு உதவிக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி 3 செய்யணும். இதே மாதிரி நம்ம 3 எல்இடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி 3 இதே மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன மாதிரி மடக்கி செய்திருக்கணும் அதே மாதிரி பொசிஷனில் செய்திங்கன்னா தான் அந்த பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். 3 ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட் க்ளூ கன் வச்சு இந்த எல்இடி ஆண்டை ஒட்டிடுங்க. இல்லைனா அது அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், நம்மளால் ஃபர்தராக சால்டர் பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் அதை ஹாட் க்ளூ கன் வச்சு ஒட்டிட்டேன். உங்கள்கிட்ட 0 PCB கிடச்சிதுனாக்கா அதை வாங்கி கூட செய்யலாம். அதை வாங்கி செய்ய தெரிஞ்சவங்க இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி செய்துக்கோங்க. பஸரையும் அதே மாதிரி க்ளூ வச்சு அசையாமல் இருக்கிறதுக்காக க்ளூ வச்சு ஒட்டிடுறேன். ஸ்விட்சையும் அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் ஒயர் எடுத்து நம்ம எல்இடியினுடைய பாசிட்டிவ் லெக்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க.
இன்னொரு ரெண்டு ஒயர் பீஸ் எடுத்து சுவிட்சினுடைய ரெண்டுலேயும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. சால்டர் பண்ணும்போது ப்ராப்பராக சால்டர் பண்ணுங்கள், இல்லைனா விட்டு போயிடும். அடுத்ததாக பஸர்னுடைய பாசிட்டிவ் ஒயரை எடுத்து எல்இடியினுடைய பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பஸர்னுடைய நெகட்டிவ் எடுத்து டிரான்சிஸ்டர் கலெக்டர்னுடைய லெக்கில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக பார்த்துங்க நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்ட்டு. அடுத்தது அந்த சுவிட்சினுடைய ஒரு எண்டை எடுத்து எல்இடியினுடைய பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு பீஸ் ஆஃப் ஒயர் எடுத்து டிரான்சிஸ்டர்னுடைய எமிட்டர் லெக் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணும்போது அந்த ஒயர் வேறு எதோடையும் டச் ஆகாமல் பார்த்துக்கணும். எங்கெங்கெல்லாம் நம்ம சால்டர் பண்ணணும் அங்கே மட்டும் ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். மிச்ச இடத்துலலாம் மேலே அந்த ஸ்லீவ் அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சுவிட்சினுடைய இன்னொரு எண்டை எடுத்து பேட்டரியினுடைய பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேட்டரியில் அந்த கனெக்டரில் ரெட் கலரில் இருக்கும், அதுதான் பாசிட்டிவ் ஒயரு. அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் ஒயரை எடுத்து டிரான்சிஸ்டர்னுடைய எமிட்டர் போர்ஷனில் சால்டர் பண்ணுங்க. எமிட்டர்ன்றது ரைட் சைடில் இருக்கும். டிரான்சிஸ்டருக்கு ரைட் சைடில் உள்ள லெக்கு தான் எமிட்டர் லெக்கு, அதோட கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போது 4 ஒயர் நமக்கு தேவை. இப்போ நான் என்கிட்ட இருக்கிற பழைய டெலிஃபோன் கேபிள் எடுத்திருக்கேன். அதில் 8 ஒயர் இருக்கும். அதில் 4 ஒயர் மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் க்ரீன் ஒயர் எர்த்துக்கும், மிச்சம் 3 எல்இடிக்கும் கனெக்ட் பண்ணணும். அதாவது 3 டிரான்சிஸ்டர்னுடைய பேஸில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணால் தான் 3 எல்இடி எரியும். டிரான்சிஸ்டர் பேஸில் ஒவ்வொரு ஒயராக கனெக்ட் பண்ணிங்க. எந்தெந்த ஒயரை எதில் கனெக்ட் பண்ணுறீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஆர்டர் படி தான் நம்ம டேங்க்குள்ளே அந்த ஒயரினுடைய அதர் எண்டை போட போகிறோம். எர்த்து ஒயரை எடுத்து எல்இடியினுடைய பாசிட்டிவ் கிட்ட கனெக்ட் பண்ணிடணும். உங்களுக்கு அந்த சர்க்யூட் டயக்ராம் வரும், அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி செய்து பார்க்கணுன்னாக்கா இந்த சர்க்யூட் டயக்ராம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான் இதை யூடியூப்பை பார்த்து இதே மாதிரி நிறைய பேர் செய்கிறத பார்த்து தான் செய்திருக்கேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதே மாதிரி செய்யுங்க. எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் பற்றியோ எலக்ட்ரிக்கல் பற்றியோ ஒன்றும் தெரியாது. ஒரு ஆர்வத்தினால செய்தேன், வீட்டில் இது ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் செய்து உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணி வச்சிங்கன்னா சந்தோஷப்படுவீங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டிய அந்த உள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக் பார்ட்ஸ்லாம் சால்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பாக்ஸினுடைய பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயரினுடைய அதர் எண்டை எடுத்து அதுக்குள்ளே செருகி உள் ஒயரை அதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. இதில் மொத்தம் 8 ஒயர் இருக்குன்னு சொன்னேன் நான். இந்த 4 ஒயர் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். மிச்சம் 4 ஒயரை அதுலேயே மடித்து வச்சுருங்க. நீங்கள் எந்த ஒயரை உள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒயர் மட்டும்தான் நம்ம டேங்க்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஒயரு எந்தெந்த கலரை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். பேட்டரியை உள்ள சேஃபாக ஒரு இடத்துல ஒட்டி வச்சிடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா இந்த லிங்கை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கடைசியில் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் கொடுத்து எங்களை மேலும் என்கரேஜ் பண்ணும்படி கேட்டுக்கிறேன். நம்ம செய்த போர்ஷன்லாம் அசையாமல் இருக்கிறதுக்கு நம்ம க்ளூ கன் வச்சு ஃபுல்லாகவே ஒட்டிட்டாக்க சேஃபு.
இப்போ நம்மளுடைய வாட்டர் ஓவர்ஃப்ளோ அலாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேங்க்கில் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு முறை டெஸ்ட் பண்ணுறது நல்லது. நான் வந்து ஒரு சின்ன குச்சி எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த எர்த் ஒயரை கீழேயும் அதுக்கடுத்த 3 ஒயரை மேலேயும் வச்சுருக்கேன். அதாவது 30%. நீங்கள் அந்த எல்இடி என்ன ஆர்டரில் வச்சிங்களோ அதே ஆர்டரில் இங்கே எடுத்துக்கிட்டு அதே மாதிரி கனெக்ட் பண்ணணும் அந்தந்த ஹைட்டுக்கு. அதாவது 30, 60, 100% நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நம்ம டேங்க்லேயும் இதே மாதிரி தான் ஒர்க் பண்ண போகுது. நான் இந்த கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இதில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ டேங்க்கில் வந்து 30% ரொம்பதுக்கப்புறம் அந்த எல்இடி லைட் எரியுது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பாதி டேங்க் நிரம்பின மாதிரி அர்த்தம். பாதி கிளாஸ் நிரம்பின உடனே அடுத்த எல்இடி லைட் எரியுது. இது நீங்கள் எல்இடி லைட் எந்தெந்த ஒயரில் கனெக்ட் பண்ணிங்க கரெக்டாக பார்த்து செய்தீங்கன்னா தான் சரியாக ஒர்க் பண்ணும். இப்போ பாருங்கள், தேர்ட் லைட் எரியுது, கூடவே பஸர் சவுண்டும் வருது. ஸோ பஸர் சவுண்டு வந்த உடனே நம்ம டேங்க் நிரம்பிடுச்சுன்ட்டு நம்ம அலர்ட் ஆகி போய் மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் அதனுடைய ப்ரொசீஜர். ஓகே, இப்போ கரெக்டாக ஒர்க் பண்ணுது. இதை வந்து நம்ம டேங்க்கில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சு எலக்ட்ரிக் பைப்பு. இது எதுக்காக எடுத்திருக்கேன்னு அப்புறமா உங்களுக்கு புரியும். இது வந்து டேங்க்கில் நம்ம தண்ணி எவ்வளோ அளவுக்கு நிரம்புதோ அந்த அளவுக்கு பார்த்து நான் கரெக்டாக வெட்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து கீழே அந்த எர்த் ஒயர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 3 பாகமாக பிரித்து 30, 60, 100%க்கு அந்த ஒயருங்களை செலோ டைப் போட்டு ஒட்டியிருக்கேன். இந்த ஒயரை வந்து உள்பக்கமாக கொடுத்து ஹோல்ஸ் பண்ணி வெளியில் இழுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செட்டப் பண்ணணும். இது நீங்கள் வந்து டேங்க்கில் இருந்து உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே ரூமுக்கு எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எட்டுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒயர் வாங்கணும். இல்லை இப்போ என்ன மாதிரி டெலிஃபோன் கேபிள் ஒயர், வேஸ்ட் ஒயர் இருந்ததுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் எங்களுடைய டேங்க்கு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பேஸ் லெவல். அங்கேருந்து தான் தண்ணி நிரம்பி இந்த இடத்துக்கு வந்தவொடனே ஓவர்ஃப்ளோ ஆகும். இந்த இடம் வந்தோடனே ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பைப்பு அந்த 3 ஒயரை அந்த இடத்த 3ஆக பிரித்து அந்த இடத்துக்குள்ளே அதை கனெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம பார்த்தீங்களா வச்சு காமிச்சிருக்கோம் பாருங்கள். ஸோ கீழே வந்து நம்ம 30, 60, 90, 100% அது மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் அளந்து கரெக்டாக எடுத்துக்கணும். இதை வந்து நான் அதுக்குள்ளேயே போட்டுட்டேன். இந்த காங்க்ரீட்டு டேங்க்ன்றதுனால ஹோல்ஸ் பண்ணிலாம் போட முடியாது, ஏன்னா அது மூடியோடு இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த பைப் உள்ளே போட்டுட்டு அந்த ஒயரை பின்பக்கமாக கொடுத்து என்னுடைய யூட்டிலிட்டி ரூமுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி அந்த பைப்பை உள்ளே போட்டு நீங்களும் ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ இது யூட்டிலிட்டி ரூமில் நம்மளுடைய அலாரம் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஆன் ஆகிருக்கு, ஆன் பண்ணியிருக்குது. இப்போ வந்து எதுவும் லைட் எரியல, ஏன்னா தண்ணி வந்து குறைவாக இருக்குது. தண்ணி இல்லை, டேங்க்கில் இல்லை. நம்ம மோட்ரு போட்டுட்டு செக் பண்ணலாம். இப்போ எங்களது வந்து நியர்லி 1700 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க்கு. சப்மர்சிபிள் பம்ப் 1 HP பம்புன்றதுனால எங்களது வந்து வேகமாக ஏறும். ஸோ வந்து 7 மினிட்ஸ்லேயே எனக்கு 30% அளவுக்கு நிரம்பிடுச்சு. 15 மினிட்ஸில் பாருங்கள் 2 LED லைட் எரியுது. ஸோ ஆஃப் டேங்க் நிரம்பிடுச்சு, ஆஃப் டேங்க்கு மேலேயே நிரம்பிடுச்சு. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கடைசியில் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் கொடுத்து எங்களை மேலும் என்கரேஜ் பண்ணும்படி கேட்டுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் தாராளமாக செய்யலாம். 27 மினிட்ஸில் பாருங்கள் ஃபுல் டேங்கை நிரம்பிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா தண்ணி வீணாகாது. வீட்டில் வந்து நம்மளே செய்த ஒரு கருவி இயங்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும்.